வந்து சவுந்தரராஜ். நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, இது வந்து முடவாட்டுக்கால். இந்த இந்த கிழங்கு வந்து நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் கார்டு, இந்த மலைகளில் இருக்கக்கூடிய மரங்களிலும் அதே போன்று பாறைகளிலுமே அதிகமாக விளையக்கூடிய தானா இயற்கையாக வளரக்கூடிய ஒரு வகையான வேர்க்கிழங்கு. இது ஆட்டுக்கால் போல ஒரு வடிவத்தில் இருக்கிறதுனால இதனுடைய பேர் வந்து முடவாட்டுக்கால் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நல்ல மருத்துவ குணம் உள்ளது அப்படின்னு வந்து நிறைய ஆய்வுகளில் வெளிப்பட்டதுனால இதை வந்து மக்கள் எப்படி தானாகவே சாப்பிட முடியாது. ஏன்னா ஒரு கிழங்கு வகை இருக்கிறதா எந்த ஒரு சுவை இல்லாதனால இதை ஒரு சூப்பு அந்த வடிவத்தில் நம்ம இதை வந்து தயார்படுத்தி சாப்பிட்டோம்னா இதில் வந்து நல்ல மருத்துவ குணம் இருக்குது. அதாவது எலும்புகளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் அதுபோல் உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பாறையிலையும் தானே வளர்றதுனால இதில் வந்து நல்ல இரும்பு சத்து அதுபோல் கால்சியம் இந்த மாதிரியான புரதச்சத்துக்கள் இதில் நிறைந்திருக்கனால இந்த இதை வந்து அதிகமாக சூப்பு போட்டு மக்கள் குடிக்கிறாங்க. இந்த சூப்பை தயாரிக்கக்கூடிய முறை எப்படின்னா, இஞ்சி அதுபோல் பெப்பர் அப்புறம் சால்ட்டு புதினா அப்புறம் வெங்காயம் எல்லாமே சேர்த்து ஒரு சூப்பு வடிவில் இதை ஒரு எல்லாமே சேர்த்து இந்த கிழங்கையும் நல்லா க்ளீன் பண்ணி அதையெல்லாம் சேர்த்து பேஸ்ட் ஆக்கி ஒரு சூப்பு வடிவில் காய்ச்சி குடித்தோம்னா இது வந்து நல்ல ஒரு பயனுள்ள ஒரு மருத்துவ குணமிக்க கிழங்கு. இதனுடைய விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 200லேருந்து 300 வரைக்கும் நம்ம கொடுக்கலாம். இது காட்டிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு அவ்வளோவான ஒரு சிரமம் இருக்கிறதுனால இந்த விலை வந்து ரொம்ப கம்மி தான்.